அண்மை செய்தி. சென்னையில் இரவு 7 மணி வரை அதி கனமழை தொடர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மேலும் 13 மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னையில் இரவு 7 மணி வரை அதி கனமழை தொடர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் இரவு 7 மணி வரை அதி கனமழை தொடர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இரவு 7 மணி வரை அதி கனமழை வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம். இரவு 7 மணி வரை அதி கனமழை சென்னையில் தொடர வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை பதிவுபடலாம். தொடர்ந்து சென்னைக்குள்ளாக மழை மேகங்கள் வந்தவண்ணம் இருக்கின்றன. இந்த பெஞ்சால் புயலின் காரணமாக தமிழக நிலப்பரப்புக்குள்ளாக வட மாவட்டங்கள் மீது மழை மேகங்கள் வந்தவண்ணம் இருப்பதனால நமக்கு தொடர் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. இன்று மாலை 7 மணி வரையிலும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்கள்ல அதி தீவிர மழைப்பொழிவு தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மாவட்டங்கள்ல ஏதேனும் ஒரு சில இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை இந்த 3 மணி நேரத்திற்குள்ளாக ஏதேனும் 1 மணி நேரத்துக்குள்ளாகவே தீவிரமாக பொழிவதற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இது இன்று மாலை 7 மணி வரையிலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, சேலம், நாமக்கல் மாவட்டங்கள்ல இன்றைய தினம் 7 மணி வரையிலும் நமக்கு மழை மிதமான அளவில் தொடரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்கள்ல லேசான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புயலுடைய நகர்வு என்பது தமிழகத்திற்கு மேலும் மழைக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துவதாக அமைந்திருப்பதனால தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த மழைக்கான வாய்ப்பு நமக்கு நேற்று அளவுல பெரிய அளவுல கை கொடுக்காத நிலையில இன்று இந்த பெஞ்சால் புயலின் காரணமாக அதனுடைய நகர்வு அதனுடைய திசையில் மாற்றம் ஏற்பட்டதன் விளைவாக மழை வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். இது கரை கடக்கும் வரையிலும் நமக்கு காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும், குறிப்பா வட கடலோர மாவட்டங்கள்ல புயல் கரையை கடக்கக்கூடிய மைய பகுதிக்கு வடக்கில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான வட கடலோர மாவட்டங்கள்ல காற்றினுடைய வேகம் மிக வலுவுடன் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகம் என்ற வரையிலும் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த கரையை கடப்பதற்கு இன்று மாலை எடுத்துக் கொள்ளப்படும் என சொல்லப்பட்ட நிலையில கரைக்கு நெருக்கத்தில் வரும்பொழுதே அதனுடைய நகர்வின் வேகம் குறையக்கூடும் எனவும், அது குறைந்ததற்கு பிறகாக கரையை கடப்பதற்கு சில மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய செய்தியாளர் சந்திப்புல தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இதனுடைய நகர்வுகள் கண்காணிப்பு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ரேடார் கருவிக்கு உள்ளாக இது முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.